World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக தென்னிந்திய ஜோதிட பேரனுடைய துணைத் தலைவர் திருமதி குரு கனிமொழி அம்மாவுக்கான ஒரு காணொளி. பல அவதாரங்கள் கொண்ட ஜோதிடத்தின் வர்ணஜாலமே, பாரம்பரியத்தின் பர்வதவர்தினியே, பல மேடைகள், மாநாடுகள், புகழாரங்கள், தென்னிந்திய பேரமைப்பின் பொற்றாமரை உருகொண்ட குரு நாயகியே, ஜோதிட உலகின் நட்சத்திரமாய், பகலில் ஒளிரும் வர்ண நிலவாய், மேடைகள் காணும் சுடரொளியாய், பிரபஞ்சம் அளித்த வரமாய், சேவை மனம் கொண்ட ஜோதிட கலைவாணியே, இத்துணை பாமாலைகளும் உங்கள் வசம் வர நீங்கள் ஜோதிடத்துறை மீது கொண்ட ஆர்வமும் உங்களின் தன்னம்பிக்கையும் ஓயாத உழைப்பும் விடாமுயற்சியும் பிரபஞ்ச அருளாசியும் காரணம் என்றால் மிகையாகாது. தனக்கென தனியாட்சி கொண்ட ஜோதிட கலைவாணியே, நவக்கிரகங்களை தங்கள் வசம் கொண்டு நீங்கள் தரும் வழிபாடுகள், கருத்துக்கள், சூட்சுமங்கள் அனைத்தும் எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷமே. தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர் பேரமைப்பின் துணைத் தலைவர் திருமதி குரு கனிமொழி அம்மா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. குரு கனிமொழி, குரு அப்படின்றனாவே நமக்கு தெரியும், எல்லாமே குழந்தைகளை பற்றி தான் பேச போகிறாங்கன்னு. அவங்க இப்போ குழந்தை பாக்கியத்தை பற்றி பேச வராங்க. ஸோ அவர்களை பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது தர்மசாஸ்தா நடத்தும் முதல் மாதம் சஷ்டி பெருவிழாவுக்கு எங்களை சிறப்பு விருந்தினராக அழைத்தமைக்கு மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி எங்களை எல்லாமே வெளி உலகிற்கு அறிமுகப்படுத்தக்கூடிய அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி முத்துப்பாண்டி சார் ஐயா அவர்களுக்கும், அதே மாதிரி தர்மசாஸ்தா நிர்வாக குழுவில் உள்ள அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ காலையிலேருந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாருமே நல்லா பெரிய பெரிய ஜாம்பவான்களாக பேசுனாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. இப்போ நம்ம என்ன பேசுகிறோன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மா பேசியிருப்பாங்க. அடுத்து நம்ம மீனாட்சி பரமகுரு பரிபூர்ண அம்மா எல்லாம் பேசுனாங்க. எல்லாம் சிறப்பாக பேசுனாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வார்த்தைகள் மட்டும் நான் பேசிக்கிறேன். குழந்தை பாக்கியம், எல்லோருக்கும் குழந்தை பாக்கியங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம எல்லோருக்கும் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் எல்லாருக்கும் ரொம்ப லேட் ஆகுது. 35 வயசுக்கு மேலே ஆகிறது இப்போ ரொம்ப சர்வ சாதாரணமாக போயிடுச்சு. ஆகிறதே 35 வயசு, அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் ரொம்ப லேட் ஆகிடுதா? அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு எப்போ திருமணம் ஆகுங்கிற கவலை, அடுத்து பார்த்திங்கன்னா எப்போ குழந்தை பேரு கிடைக்கும் அப்படிங்கிறது கவலை. குழல் இனிது யாழ் இனிது என்பார் தம் மக்கள் மழலை சொல் கேளாதோ அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த குழந்தை பேர் எவ்வளவு முக்கியம். இப்போ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, யாருக்கு குழந்தை பேர் கிடைக்கும், என்ன குழந்தை, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, என்ன குழந்தை கிடைக்கும், என்ன மாதிரி கிரகங்கள் இருந்தால் கிடைக்கும், ஏன் ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் லேட் ஆகிறது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம இதில் ஒரு சில பாயிண்ட்ஸில் பார்த்துடலாம். அதாவது ஒருத்தருக்கு லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன், அப்போ குழந்தை காரக கிரகமாகிய குரு பகவான். அப்போ இவங்க லக்னாதிபதி 5ஆம் அதிபதியான சூரியன், குரு கிரகமான அதாவது குழந்தை புத்திரக்காரகனான குரு பகவான், அதே மாதிரி லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி, இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சனி பகவான். அதாவது ஜென்ரலாக எல்லாருக்குமே கர்மக்காரகன் 10ஆம் அதிபதியான சனி பகவான். அதே மாதிரி நம்மளுடைய லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி,
அப்போ நம்மளுடைய லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியும் கர்மக்காரகனான சனி பகவானும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு பெற்றிருந்தால் கண்டிப்பாக நமக்கு கர்மம் செய்ய ஒரு பிள்ளை உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜாதகத்திலையும் 5ஆம் அதிபதி ராகு கேதுவோட தொடர்பு பெறக்கூடாது. அதே மாதிரி அடுத்த 5ஆம் அதிபதி ராகுவியோ கேதுவியோ போய் தொடர்பு பெற்றது அப்படின்னா அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தடையாகும். அதே மாதிரி 5ஆம் அதிபதியோட சனி சேர்க்கை பெற்றாலும் குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு தடையாகும். அதே மாதிரி 5ஆம் அதிபதியோடோ இல்லை குருவோடையோ மாந்தி சம்மந்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கும் முதல் குழந்தை அபார்ஷன் ஆகிறக்கோ இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சனி இருந்தாலும் ஒரு முதல் குழந்தை அபார்ஷன் ஆகி கால தாமதமாகி குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம 5ல் ராகு இருக்குங்க, உடனே இல்லை நம்ம குழந்தை இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில் 5ல் ராகு இருக்கவங்க 2 ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடிய ஜாதகம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 5ஆம் அதிபதியும் பார்க்கணும், காலபுருஷனுக்கு 5ஆம் இடமாகிய சூரியனையும் பார்க்கணும், குருவையும் பார்க்கணும். இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு இருந்தது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கால தாமதத்திற்கு பிறகு குழந்தை கிடைக்கும். இப்போ ஒருத்தருக்கு குரு ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரு ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே ராகுனா நம்ம என்ன சொல்லுவோங்க? செயற்கை இல்லையா? செயற்கையான முறை செயற்கை தானே சொல்லுவோம். குருங்கிறது புத்திரக்காரகன் இல்லையா? அப்போ உங்ககிட்ட நான் ஒரு டெஸ்ட் டியூப் பேபியோ இல்லை ஐவிஎஃப் முறையிலையோ நான் குழந்தை ட்ரை பண்ணோம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஜாதகத்தில் குரு இருக்கிற இடத்துக்கு கோச்சாரத்தில் ராகு வரும் காலம், அந்த மாதிரி காலகட்டத்தை நீங்கள் அதே மாதிரி ராகு இருக்கிற இடத்துக்கு குரு வரும் கோச்சார காலம், இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி குரு ராகு ஒருத்தரோட ஜாதகத்தில் ராகு போய் யாருக்கு குருவை தொடுதோ அதே மாதிரி குருவும் ராகுவும் 5 டிகிரிக்குள்ளே யாருக்கு இணைவு பெற்றிருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக டெஸ்ட் டியூப் செயற்கை அதாவது டெஸ்ட் டியூபி மூலம் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அறிவுறுத்தலாம். இது அவங்கவுங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி. இதில் பார்த்திங்கன்னா 5, 9 கூடிய தசாபுத்தி காலங்கள் இணைஞ்சிருக்கணும். ஏன்னா 9ஆம் அதிபதி எந்த ஒரு விஷயத்திலும் சம்மந்தப்பட்டிருக்கணும். அதே மாதிரி சனி பகவான் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு பெறணும். ஏன்னா சனி தான் கர்மக்காரகன். ஒரு கர்மத்தை நமக்கு நடத்தி வைப்பவன் சனி பகவான். அப்போ நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் சனி பகவான் தொடர்பு இல்லாமல் நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அப்போ சனி பகவான் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு பெறும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி டெஸ்ட் டியூப் பேபி, இந்த மாதிரி ஐவிஎஃப், ஐஓயு இது மாதிரி எது ட்ரை பண்ணாலும் சரி அந்த மாதிரி டைமுங்களை நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். இப்படி அதாவது குழந்தை பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 70-80% குழந்தை லேட் ஆகுது. எல்லோருமே மருத்துவ ரீதியாக தான் குழந்தை பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ட்வின்ஸ் பேபிகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே காரணம் இயற்கையாக பார்த்திங்கன்னா உணவு ரீதியான பழக்க வழக்கங்கள், நம்ம லேட்டாக மேரேஜ் பண்ணுறது, அதே மாதிரி நிறைய நம்மளுடைய இப்போ ஆண்டுட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா ராகுவோட காலம். அப்போ ராகுங்கிறது செயற்கை தான். அப்போ செயற்கையாக தான் இந்த உலகம் எல்லா விஷயங்களும் முன்னேறிட்டு வருது. செயற்கையாக தான் எல்லா விஷயங்களும் நடக்கும். அதனால் இந்த குழந்தை பிறப்பும் இந்த மாதிரி நடக்கு. அதனால் நம்மளை தேடி ஜாதகர் வரும்பொழுது நம்ம இந்த மாதிரியெல்லாம் அட்வைஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம இந்த விஷயத்த சொல்லலாம். கண்டிப்பாக சனி தொடர்பு பெற்றால் உங்களுக்கு கர்மம் செய்ய புத்திரன் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி 5ஆம் அதிபதியோடு ஆண் கிரகம் பார்வை பெற்றாலோ தொடர்பு பெற்றாலோ 5ஆம் அதிபதி ஆண் ராசியில் இருந்தாலோ அதே மாதிரி 5ஆம் அதிபதி ஆண் நட்சத்திரத்தில் இருந்தாலும் ஆண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு என்னோட ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. நான் தனுசு லக்னம், தனுசு ராசி. எனக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் குருவோட வீட்டிலே இருக்குது. குரு உத்திராட நட்சத்திரம். அதனால் எனக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறதையும் நம்மளால் சொல்ல முடியும். அதே மாதிரி இன்னும் நிறைய சொல்லலாம். நேரம் குறைவாக இருக்கனால நான் இதோட பேச்சை முடிச்சுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அடைத்த அனைவருக்கும் எனது மனமார நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னை தொடர்பு கொள்ளணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 7708324284. இன்னொரு டைம் சொல்கிறேன், 7708324284. வணக்கம்.